வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் கனவா கறி செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கனவா கறி இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு தட்டு சோறு காலி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனவா கறி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளியும் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கனவா கறிக்கு ஒரு வழுதனங்காய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் நீங்கள் மிக்சியில் போட்டு தேங்காய் கூட அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்குங்க. நான் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்ச மசாலாவை ஒரு சட்டியில் சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே மண் சட்டி தான் பெஸ்ட்டு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கனவா ஏற்கனவே க்ளீன் பண்ணி கழுகி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, வழுதனங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதில் கத்திரிக்காய் போடுறதா இருந்தால் கூட போட்டு பண்ணலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மூடியை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கொதி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதில் தாளித்து ஊற்றிடலாம். கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கனவா குழம்புல ஊற்றிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.